கிருஷ்ணகிரி அருகே உள்ள திம்மாபுரம் பழப்பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பல வகை செடிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு. அரசு அறிவித்துள்ள விலையிலேயே விற்பனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள திம்மாபுரம் தோட்டக்கடலை பழப்பண்ணையில் தேசிய தோட்டக்கடலை இயக்கம் மற்றும் தேசிய வேளாண்மை அபிவிருத்தி இயக்கத்தின் கீழ் மா, கொய்யா, சப்போட்டா, பலாப்பழம், மாதுளை மட்டுமின்றி தென்னை, நெல்லை, எலுமிச்சை என பல வகை செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழப்பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பழச்செடிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தோட்டக்கடலை துறையினர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஊழியர்கள் உற்பத்தி செய்யப்படும் பல வகை செடிகள் குறித்தும் செடிகள் தரம் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பல வகை செடிகள் மிகவும் தரமான செடிகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்துள்ள விலையில் வழங்க வேண்டும். அப்போதுதான் விவசாயிகள் ஆர்வமாக வந்து செடிகளை வாங்கி செல்வதோடு அரசுக்கு அதிக வருவாயும் கிடைக்கும் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து விவசாய பணிகளை எளிமையாக்க 80% மானிய விலையில் வேளாண் கருவிகளை வழங்கியும் ஆட்சியர் வழங்கினார். அப்போது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.